ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜி குயின்ஸ் பேக்கரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ஃபெக்டான க்ரிங்கிள் டாப்போட ராகி ப்ளஸ் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் செஞ்சுருக்க இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பர் அண்ட் ஃபட்ஜியான ப்ரௌனி நீங்களும் செய்யலாம். ஸோ இப்போ வாங்க மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் 160 கிராம், அன்சால்டட் பட்டர் வந்து 75 கிராம் எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓடிஜியில் கூட 10 மினிட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு க்ளீனான பவுலில் 2 முட்டை, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரையான பவுலில், அதாவது பவுலு அண்டு நம்ம யூஸ் பண்ணுற விஸ்கு, ஸ்பேச்சுலா எல்லாமே வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம பேக் பண்ணுற கேக்ஸ் அண்டு ப்ரௌனிஸ் எல்லாமே ஷெல்ஃப் லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஒரு பவுலில் வீட்லேயே ரெடி பண்ண ராகி ஃப்ளோர் வந்து 70 கிராம் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 20 கிராம் எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்து ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக பேக்காகி கிடைக்கும். இப்போ பட்டரும் டார்க் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் எக்கும் ப்ரௌன் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா எக்கு வந்து குக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மைதா, கொக்கோ பவுடரும் 3 பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. மொத்தமாக சேர்த்து பண்ணும்போது கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ ஈவனாக நம்மளுக்கு வந்து பேக்காகி கிடைக்காது. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரிப்பன் கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே டின்னில் மாற்றும் போது ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேட்டர் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. இது 1/2 kgங்கிறதுனால 8 இன்ச் டின்னு தான் வந்து கரெக்டாக இருக்கும். டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கஸ்டமருக்காக பண்ணது. அவங்க வந்து அசார்டட் ப்ரௌனியில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் கொரியர் பண்ணுறோங்கிறதுனால டாப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், நட்டெல்லா, பிஸ்கஃப் அண்ட் ஓரியோ பிஸ்கெட் வந்து இதெல்லாம் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். டாப்பிங்ஸ்லாம் போட்டுட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20லேருந்து 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெலாம் ப்ரௌனி செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஹெல்த்தியான ராகி அண்ட் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. பசங்களுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மைதா போட்டு தான் வந்து செய்யணும்லாம் கிடையாது. நம்ம வீட் ஃப்ளார், ராகி ஃப்ளார் போட்டுமே வந்து செய்யலாம். நெக்ஸ்ட்டு டின்னுக்கு போடுற பட்டர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ பேக்கில் இருக்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். சூப்பர் ஃபட்ஜியான க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.